விக்ரமாதித்தன் மன்னராக பொறுப்பேற்கப்பட்டார். அவருடைய தம்பி பட்டி அமைச்சராக பொறுப்பேற்கப்பட்டார். இருவரும் அந்த நாட்டை வளமாக ஆண்டு வந்தனர். விக்ரமாதித்த மகாராஜன் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்று அவருடைய பெயரும் பெருமையும் எல்லா திசைகளிலும் பரவியது. அவருடைய பெருமை பூலோகத்தில் மட்டுமல்லாமல் தேவலோகத்திலும் பரவியது. ஒரு முறை தேவலோகத்தில் ரம்பை ஊர்வசி இருவரின் நடனத்தில் யார் சிறந்தவர் என்று தீர்மானிக்க முடியவில்லை. இந்த பிரச்சனைக்கான தீர்ப்பை பூலோகத்தில் இருக்கும் விக்ரமாதித்த மன்னன் ஒருவரால் தான் தீர்க்க முடியும் என்று நாரதர் கூறினார். தீர்ப்பளிப்பதற்காக பூலோகத்தில் உள்ள விக்ரமாதித்தனை இந்திரன் அழைத்தான். விக்ரமாதித்தன் பூலோகத்திலிருந்து தங்க விமானம் மூலம் தேவலோகம் வந்தடைந்தான். வணக்கம் தேவேந்திர மகாராஜனே. விக்ரமாதித்தனே, எங்களால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கான தீர்வை உன்னால் தான் கூற முடியும் என நாரதர் கூறினார். ஆகையால் நாளை நடக்கவிருக்கும் ரம்பை ஊர்வசியின் நடனத்தை பார்த்து அவர்கள் இருவரில் நடனத்தில் யார் சிறந்தவர் என்று நீதான் தீர்ப்பளிக்க வேண்டும். பூலோகத்திலிருந்து தேவலோகத்திற்கு மனிதர்கள் யாரும் இதுவரை வந்ததில்லை. இதுவே முதல் முறை. தேவலோகத்திலும் உமது புகழ் பரவட்டும். உடனே விக்ரமாதித்தன் ரம்பை ஊர்வசியின் நடனத்தை பார்த்து யார் சிறந்தவள் என்று ஆராயத் தொடங்கினான். இருவரின் நடனத்திலும் யார் சிறந்தவள் என்று தீர்மானிக்க முடியவில்லை. உடனே அவர்களின் இருவரின் கைகளிலும் பூங்கொத்து ஒன்றினை கொடுத்து மறுபடியும் ஆடச் செய்தான். இருவரின் நடனத்தில் வேறுபாடு இருப்பதை பார்த்த விக்ரமாதித்தன் இந்திரனை பார்த்து, தேவேந்திர மகாராஜனே, ரம்பை ஊர்வசி இந்த இருவரில் நடனத்தில் சிறந்தவர் ஊர்வசி என்று நான் தீர்ப்பளிக்கிறேன். எதை வைத்து ஊர்வசி நடனத்தில் சிறந்தவள் என்று தீர்ப்பளித்தாய்? தேவேந்திர மகாராஜனே, ரம்பையும் ஊர்வசியும் நடனத்தை துவங்குவதற்கு முன்னரே இருவரின் கைகளிலும் பூங்கொத்து ஒன்றினை கொடுத்தேன். அந்த இரு பூங்கொத்துகளிலும் வண்டுகளை மறைத்து வைத்திருந்தேன். ரம்பை ஆடும்போது அவளுடைய நடனத்தில்
கைகளின் அசைவு வேகமாக இருந்த காரணத்தினால் அதிர்வு ஏற்பட்டு பூங்கொத்தில் இருந்த வண்டுகள் ரம்பையின் கைகளை கொட்டிவிட்டது. அதனால் அவள் நடனத்தில் முகபாவங்கள் வேறுபட்டது. சபாஷ், சரியான தீர்ப்பு விக்ரமாதித்தா. நாரதரின் நம்பிக்கையை நீ வீணாக்கவில்லை. தேவர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையை உனது மதிநுட்பத்தால் நீ தீர்த்து வைத்து விட்டாய். உனது புகழ் பூலோகத்தில் மட்டுமல்லாமல் தேவலோகத்திலும் பரவிவிட்டது.